வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவை விமர்சனம் பண்ணாமலே அதிமுகவுடைய வாக்குகளை தன் வசப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை தாவேகா தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க. இப்போ ரொம்ப டைரெக்டாகவே ஆப்வியஸாகவே களத்தில் இல்லாத கட்சின்னு சொல்லும்போது உண்மையாகவே அதிமுக தொண்டர்களுக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் ஒரு கோபம் வரும். இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய எதிர்வினை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஒர்க் அவுட் ஆகுமா? இல்லை, இதுக்கு பெரிய எதிர்வினை வரும் களத்தில். அதாவது இது ரெண்டு விதமாக அதிமுக அணுகலாம். ஒன்று, இதை இதுக்கு பெரிய முக்கியத்துவம் தராத, இதை பெருசாக எடுத்துக்காத, தங்களை ஒன்று அவங்க சொல்லலைன்ற மாதிரி கடந்து போயிடலாம். இன்னொன்று, தங்களை தான் சொல்கிறதாக எண்ணிக்கொண்டு அதற்கு பதில் சொல்லலாம். எனக்கு என்னமோ ரெண்டாவது தான் அவங்க செய்வாங்கன்னு தோணுது. அவர்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாராவது பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னும் அந்த தலைமை, அதிமுக தலைமை கடைசி நேரத்தில் ஒரு உறவு வந்துருமோன்ட்டு நினைக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவர்கள் பெரிதாக விஜயை தாக்குவதாக நான் பார்க்கலை அதிகமாக. இவர் ஏன் அதிமுகவை தாக்கலைன்றதுக்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டியிருந்துச்சு. அதனால் இன்றைக்கி இப்படி சொல்லிட்டார். ஆட்சியில் இருப்பவர்களோடு தான் எங்களுக்கு பெரிய சண்டைன்னு சொல்லியிருக்கலாம். அதுதான் சரியான அதாகவும் இருந்திருக்கும். ஏன்னா ஆட்சியில் இருப்பவர்கள் தான் அவர்களை தான் குறை சொல்ல முடியும். ஆட்சியில் இல்லாதவர்களை பற்றி என்ன சண்டை, அவங்களோட எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த விளையாட்டை நான் உங்களோட விளையாடுறேன், அவரை உங்களோட தனியாக விளையாடுறாரு. மக்கள் முடிவு பண்ணணும், இந்த விளையாட்டை நான் உங்களோட விளையாடுறதுக்கு நான் தகுதி உடையவனா அல்லது அவர் தகுதி உடையவரா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். அதுதானே கருத்து. அந்த கருத்தை நீங்கள் ஆட்சியில் இருப்பவர்களோடு தான் எங்களுக்கு முதல்ல சிக்கல், அதை தான் சொல்லிட்டு விட்டுட்டுருக்கலாம். களத்தில் இல்லாதவர்கள் அப்படின்னும் பொழுது அது ஒரு பழைய கட்சி, பெரிய கட்டமைப்புள்ள கட்சி, மிகப்பெரிய தலைவர்களும் ஆளுமைகளும் அந்த கட்சிக்காக உழைத்த கட்சி. பல லட்சக்கணக்கான குடும்பங்களை அது மீட்டெடுத்த கட்சி. ஏன்னா கரூர் சம்பவத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1 மாத காலம் தாவேகா ஒரு சைலண்ட் மோடில் இருந்தாங்க. அந்த 1 மாத காலத்தில் தாவேகாவை காப்பாற்றினதே அதிமுக தான். அவங்க தான் களத்தில் நின்று திமுகவுக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ களத்தில் இல்லாத கட்சி அதிமுகன்னு சொல்லும்போது நிச்சயமாக அவர்களுடைய தலைவர்கள் எதிர்வினை ஆற்றுவாங்க தானே? கண்டிப்பாக ஆற்றுவாங்க, அவங்க ஆற்றணும். பட் இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் தேர்தல் நெருங்க போகுது. அப்புறம் இதெல்லாம் பொது வெளியில் சில விஷயங்களை நாம் கடந்து போகிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சோனியா காந்தியை ஜெயலலிதா அம்மையார் தாக்குன மாதிரி யாருமே தாக்கியிருக்க முடியாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே தகுதி அவர்களுடைய ராஜீவ்காந்தியோடு அவர்களுடைய திருமண சான்றிதழ் அப்படின்னு அந்த அம்மையார் சொன்னாங்க. அப்படி சொன்னவர்கள் 2009 8 எனக்கு 28 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் எனக்கு பொது வாழ்க்கையில் அனுபவம் இருக்குது. பொது வாழ்க்கையில் ஏற்றமும் இறக்கமும் வரும் என்பது உங்களுக்கு தெரியும். பல ஏற்றங்களும் இறக்கங்களும் எனக்கும் வந்திருக்கு. பழையதை நாம் மறந்துவிட வேண்டும், கடந்து செல்ல வேண்டும், எதிர்நோக்கி இருப்பதை பார்க்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன்ட்டு அவ்வளவு வன்மமாக அந்த அம்மையாரை அந்நிய நாட்டில் தான் ஆண்டோனியோ மேயோ சோனியா காந்தி என்றெல்லாம் சொல்லிய ஜெயலலிதா அம்மையார் ஒரு 7 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி சொன்னதையும் நான் பார்த்தோம். அதனால் இது நிரந்தரம் அல்ல. இதையும் நம்ம கடந்து போயிடுவோம். அந்த தலைமை தான் முடிவு பண்ணும். மைட்டி டிஎம்கேன்னு சொல்லுவோம், மைட்டி பிஜேபின்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு களத்தில் இன்றைக்கி சூழலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சி திமுக மாதிரியான பலம் வாய்ந்த கட்சியை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தி விஜய்கிட்ட இன்றைக்கி சூழலில் இருக்கா? ஏன்னா இன்னும் ஒரு 100 நாள் தான் தேர்தலுக்கு அப்படின்றப்ப அவங்களால அதை மாற்றி காமிச்சிட முடியுமா? ஆந்திராவில் என்டி ராமாராவ் தெலுங்கு தேசம் ஆரம்பித்த 9 மாதத்தில் ஆட்சிக்கு வந்தார். அதற்கு முன்னாடி அவருக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தெலுங்கு கௌரவத்தை அவர் ஒரு பிரச்சனையாக்கி என்டி ராமாராவை கடவுளாக பார்த்தாங்க. விஜய் அப்படி பார்க்குறாங்களா தெரியல. அதெல்லாம் நாம் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தான் நம்ம பேச வேண்டியது. இப்போதைக்கு எதுவும் சாத்தியம். அதனால் ஒரு பெரிய பாரம்பரியம் இல்லை, ரொம்ப நாள் அவர் அரசியல் இல்லை. இதை நம்ம எப்படி எந்த இடைத்தேர்தல்லையும் அவர் போட்டியிடலை. ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு, அதில் அவங்க கலந்துருக்கலாம். எம்ஜிஆர் அதெல்லாம் பண்ணார். எம்ஜிஆர் எல்லா இடைத்தேர்தல்களிலும் தன்னுடைய முதல்ல கட்சி ஆரம்பித்த 6 மாதத்தில் 7 மாதத்தில் ஒரு இடைத்தேர்தல் வருது திண்டுக்கல்ல. உடனே ஒரு வேட்பாளரை போடுறார். அந்த வேட்பாளரை யாருக்குமே தெரியாது, அமோக வெற்றி பெறுகிறார். அதனால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதனால் அவங்கள தான் நம்ம கேட்கணும், அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதை நம்ம சார். இப்போ முதலமைச்சரை பொறுத்தவரையில் அவர் எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் சரி, அவருடைய மேடை பேச்சுகளில் அவர் பொதுவாக அட்டாக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் பாஜக,
ஸோ விஜய் வந்து அவர் எந்த இடத்துலையும் பெரிய அளவில் தொட்டு பேசுறது கிடையாது. உதயநிதி அவர்கள் வந்து சாடை மாடையாக அவர் பேசுகிறாரு. இப்போ வானவில்னு சொல்லியிருந்தார் அவங்களுடைய இளைஞரணி கூட்டத்தில் பேசும் பொழுது, வானவில் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் அது மறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னது. 1,00,00,000 தொண்டர்கள் இருந்தாலும் கொள்கை இல்லை அப்படின்னா அது வேஸ்ட்டு அப்படின்னு பேசுனது. இது எல்லாமே வந்து விஜயை கார்னர் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் ஒரு இடத்துல கூட உதயநிதியை வந்து விமர்சனம் பண்ணி பேசுனதே கிடையாது. அதுக்கு என்ன காரணம் சார்? இட்ஸ் வெரி ஆப்வியஸ். அதாவது கலைஞர் எம்ஜிஆர் உயிரோடு இருந்த வரைக்கும், எம்ஜிஆர் மறைஞ்சு கொஞ்ச நாள் வரைக்கும் கூட ஜெயலலிதா அம்மையாரை பற்றி பேசவே இல்லை. ஒரே ஒரு முறை தான் ஜெயலலிதா அம்மையாரே சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு முறை தான் அவர் வால் நட்சத்திரம்ன்ட்டு அந்த அம்மையாரை திருச்செந்தூர் இடைத்தேர்தல் வருது, அங்கே அவங்க போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. எம்ஜிஆர் போகலை. அந்த பிரச்சாரத்தில் அவர்கள் அதிமுக ஒரு குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விடுகிறது. அந்த இடத்துல முழுமையாக அந்த பிரச்சாரத்தை தன் மேலே எடுத்து போட்டுக்கிட்டு செய்தது அப்போ கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த ஜெயலலிதா அம்மா. அந்த அம்மையாரை இறுதி வரை அவர் திரும்பி கூட பார்க்கவில்லை. தனக்கு அவர்கள் சமமில்லை அப்படின்ட்டு அவர் நினைத்தார். ஃப்ரண்ட் லைன்ட்டு ஹிந்து பத்திரிகையிலிருந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை, மாதம் 2 முறை ஒரு இதழ் வருது. அந்த இதழுக்கு ஒரு பேட்டி தரார். அந்த இதழாளர் அவரை கேட்குறார், நீங்கள் ஜெயலலிதா அம்மையாரை பற்றி அப்படின்ட்டு ஏதோ கோச்சிக்கிறார். அந்த கேள்வி கேட்டுட்டு, நான் நேருவோட, இந்திரா காந்தியோட, பெருந்தலைவர் காமராஜரோட, தந்தை பெரியாரோட, மூதறிஞர் ராஜாஜியோட, இவங்களோடெல்லாம் அரசியல் பண்ணவன், இப்படியெல்லாம் கேட்டு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்னை கேட்காதீங்க அப்படின்னு கோச்சிக்கிறார். அப்போது இதை தவிர்க்கவே முடியாது, இவர்கள் தான் நம்முடைய அரசியல் எதிரின்னு ஆன பிறகு தான் அந்த அம்மையாருக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு வந்தார். தொடர்ந்து பதிலும் சொன்னார். அது வரைக்கும் அந்த அம்மா அரசியல் களத்திலேயே இல்லைன்ற மாதிரி தான் அவர் ஒரு பாவனை செய்தார். அதே தான் வந்து விஜயம் செய்கிறார். விஜய் தனக்கு சமம் இன்று முதல்வராக இருப்பவர் மட்டும்தான், தனக்கு சமம் ராவணன் தான், இந்திரஜித் இல்லை அப்படின்றார். அவ்வளோதான், போக தான் தெரியும். சார், இப்போ கட்சி ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயை விமர்சிக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். அவங்களுடைய விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு கடுமையான விமர்சனங்களை சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக வச்சுட்ருக்காரு. ஆனால் விஜய் சைட்லேருந்து பெரிய அளவுக்கு எதுக்குமே ரிப்ளை கொடுத்ததில்ல. ஈவன் இன்டீட் பெரியாரை வந்து கடுமையாக சீமான் விமர்சனம் செய்த போது கூட தங்களுடைய கொள்கை தலைவர்னு அவங்க வந்து ஒரு பதில் கொடுக்கவே இல்லை அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது. நாம் தமிழர் கட்சியை கம்ப்ளீட்டாக தாவேக்கா வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது தாவேக்காவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை தேர்தல் களத்தில் ஏற்படுத்துமா, இல்லை நாம் தமிழருக்கு அது சாதகமா? இல்லை, தாவேக்காவுக்கு தான் சாதகம்னு நினைக்கிறேன். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னுடைய பிரதம எதிரி நீங்கள் தான், மற்றவர்கள்லாம் இட் டசன்ட் மேட்டர். அதாவது பஞ்சபாண்டவர்களையும் கௌரவர்களையும் பார்த்து அங்கே அந்த மரத்தில் என்ன தெரியுது அப்படின்னு துரோணர் கேட்குறாரு. துரோணாச்சாரியாருக்கு எல்லாரும் என்னென்னமோ சொல்கிறாங்க, அர்ஜுனன் மட்டும்தான் அந்த பறவை தெரியுது அப்படின்ட்டு பதில் சொல்கிறான். அவன் தான் அவருடைய பிரதம சீடனாகவும் மலர்கிறான். அதனால் உங்களுடைய இலக்கு எதுன்றதை முக்கியப்படுத்திக்கணும். அப்புறம் இந்த கொள்கை தலைவர்கள் இதெல்லாம் வந்து இவர்களை பற்றியெல்லாம் ஆழமாக விஜய் அறிந்திருப்பார்னு நான் நினைக்கல. அப்படி அறிய வேண்டிய நேரமும் தருணமும் வந்துட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் அதை தன்னை அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவாருன்னு நான் நம்புகிறேன். எம்ஜிஆருக்கு கூட அவர் என்னதான் திராவிட இயக்கத்திலிருந்து வந்தாலும் கூட அவர் தான் தந்தை பெரியாருடைய நூற்றாண்டு அவர் ஆட்சி செய்த போது பெரியாருக்கு நூற்றாண்டு கொண்டாடினார். பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை அவருடைய ஆட்சியில் தான் அமல்படுத்தினார், வேறு யாரும் அமல்படுத்தலை. ஆனால் பெரியாருடைய உயிர் மூச்சாக இருந்த இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு எதிராக முதன்முறையாக செயல்பட்டவர் எம்ஜிஆர். அவர் கூட இருக்கவங்க அத்தனை பேரும் பெரியாரை பார்த்து வளர்ந்தவர்கள், பெரியாரை ஐயா ஐயா என்று அழைத்தவர்கள். எம்ஜிஆருக்கே பெரியாரை தெரியும். அவர் காங்கிரஸை விட்டு வெளியே வந்ததுக்கு காரணமே இடஒதுக்கீடு அவங்க ஒத்துக்கலைன்றதுனால. ஒரு தீர்மானத்தை கூட அவங்க நிறைவேற்ற விடலை. 6 முறை முயற்சி பண்ணுறார், 6 ஆண்டுகள் முடியல, வெளியே வந்துடுறார். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் ஒதுக்கீட்டுக்கு எதிராக 9,000 ரூபாய் ஆண்டு வருமானம் அது இருக்கவர்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீட்டு பொருளாதார அடிப்படையில் இன்னைக்கு வந்து அதை சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்குச்சு, கொண்டு வரார். தோற்று போகிறார் அந்த தேர்தலில். 1980 நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த பக்கம் போய் அதுவரை இருந்த இடஒதுக்கீட்டை இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு அது வந்திருக்குன்னா அதற்கு முழுமையான முழுமையான காரணம் எம்ஜிஆர்.
68% கொண்டு போனார். அப்புறம் சுப்ரீம் கோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் 1% பழங்குடியினருக்கு நீங்கள் இன்னும் கூட்டி தரணும்னு சொன்ன உடனே இன்றைக்கி 69. இந்தியாவிலேயே எனக்கு தெரிந்து இந்த மாநிலத்தில் இடஒதுக்கீடுக்கு கொடுக்கப்படுகின்ற அளவு வேறு எங்கேயாவது இருக்கான்னு எனக்கு தெரியாது. அதனால் இங்கே கொள்கை தலைவர் அவர் போதுமான அளவு அவங்க டிஃபெண்ட் பண்ணலை, பேசலை அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் தேவையில்லை. அந்த இடத்துல தான் அவர் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். சார், இப்போ எம்ஜிஆரை பற்றி பேசும்போது நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ரொம்ப சகஜமாக பழகுவார், எதையும் வந்து பெரிய அளவில் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு விருப்பப்பட மாட்டார் அப்படின்லாம் நிறையா சொல்கிறாங்க. இப்போ விஜயை பொறுத்தவரையில் சகஜமாக பழகக்கூடிய ஒரு இடத்துல இல்லையா? அவர் வந்து தனி விமானத்தில் போகிறாரு, அவர் ரொம்ப ப்ரைவேசியான ஒரு பர்சனாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்களே. ராஜீவ்காந்தி அப்படி சொன்னாங்க. ராஜீவ்காந்தி ரொம்ப வாஸ் a வெரி ப்ரைவேட் பர்சன். அவர் பொது வாழ்க்கைக்கு அந்த வீட்டிலிருந்து தயாராகி கொண்டிருந்தவர் யாருன்னா சஞ்சய் காந்தி, அவருடைய தம்பி. அவர் ஒரு அகால மரணம் அடைகிறார். அதனால் அது வரைக்கும் விமான ஓட்டியாக ஒரு தனி வாழ்க்கையை, ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ராஜீவ்காந்தி பொது வாழ்க்கைக்கு வருகிறார் திடீரென்று. அவர் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர் மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. ஆனால் அங்கே வந்து அப்புறம் சரியாயிட்டார். அப்புறம் மக்களாக கலக்கிறது, பாதுகாப்பு ஏற்பாடுகளெல்லாம் தகர்த்துட்டு போய் கலக்கிறது, அதெல்லாம் பண்ணார். எனக்கு நடிகர் விஜய் ஒரு மிகுந்த கூச்ச சுபாவம் உள்ளவர்னு தோணுது. அது அவருக்கு ஒரு தடையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை போக போக உடைச்சிருவாருன்னு நான் நம்புகிறேன். அந்த மேடை பேச்சிலெல்லாம் ரொம்ப சத்தமாக கத்தி பேசுகிறாரு. இல்லை, அதாவது நான் எப்படி சொல்கிறது, அதாவது ஐ டோன்ட் திங்க் இஸ் அன் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் நம்ம யாரை சொல்லுவோம்னா, பல பேரோட எப்பவும் இருக்கிறத விரும்புகிற ஆட்கள். அந்த மாதிரி சில பேர் ரொம்ப விரும்புவாங்க, எப்பவும் மக்களோடு இருக்கிறதுக்கு, எப்பவும் உறவினர்களோடு இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரியானவர் கிடையாது அவர். சில பேரோட கொஞ்சம் அவர் இலகுவாக ஃபீல் பண்ணலாம், கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம். நிறைய பேரோட கம்ஃபர்டபுளாக இல்லாத இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் அது இருக்குது. உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அது அவர்கிட்ட கொஞ்சம் கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதனால் அதை வந்து அவர் உடைச்செறிஞ்சிருவார்னு தோணுது எனக்கு. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார், உடைச்செறிஞ்சிருவார். விஜயினுடைய இன்றைய ஈரோடு மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் அவர் பேசின நிறைய விஷயங்களை நம்ம டீகோட் பண்ணியிருக்கோம் சார். தேங்க்யூ சார்.